ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் ஆர்எம்ஐ சொல்லுவோம் ஜாவாவில். அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். The RMI is an API, is a application program interface that provides a mechanisms to create a distributed applications. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா distributed applications ஜாவாவில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். The RMI allows an object to invoke methods on an object running in another JVM. இந்த RMI என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட் மூலிமா ஒரு மெத்தடை இன்னொரு பிளாட்ஃபார்மில் இன்னொரு ஜேவிஎம் மிஷினில், அதாவது ஒரு ஜேவிஎம் மிஷினில் ஒன்று ரன் ஆகிருக்குன்னா அனதர் இன்னொன்று ஜேவிஎம் மிஷினில் ரன் ஆகுதுன்னா அந்த இன்னொரு அனதர் ஜேவிஎம் மிஷினுக்கு ஆப்ஜெக்ட் மூலிமா பாஸ் பண்ணும். The RMI provides remote communication between the application between using two objects stub and skeleton. இந்த RMI பார்த்தீங்கன்னா RMIன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாவா மெஷினில் ஒர்க் ஆகுது, இது ஒரு ஜாவா மெஷினில் ஒர்க் ஆகுது. இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்கும் டேட்டா பார்த்தீங்கன்னா டூ ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக தான் சென்ட் ஆகும் இதுக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டனை நம்ம என்னென்னு பார்க்கலாம். RMI uses stub and skeleton object for communication with the remote object. இந்த remote objectக்கு நம்ம RMI யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா stub and skeleton ரெண்டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க இல்லையா, ஒன்று stub இன்னும் skeleton. A remote object is an object whose method can be invoked from, அதாவது remote objectன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான் another மெஷினில் மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்காக இந்த ரிமோட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவி ரிமோட்டோ சொல்கிறோம் இல்லையா, இது யாருக்கு நமக்கும் அந்த டிவிக்கும் உள்ள கனெக்ஷன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும் வரும். இப்போ ஸ்டப்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The stub is an object. ஸ்டப்ன்றது அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆக்ட் as a gateway for the client side. இது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ணுவோம். எதை மாதிரினா கேட்வே எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டப்ன்ற ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணும். இது கிளைண்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டப்ன்றது கிளைண்ட் சைடு. ஆல் த அவுட்கோயிங் ரிக்வஸ்ட் ஆர் ரூட்டட் த்ரூ இட். இது மூலிமா பார்த்தீங்கன்னா என்னென்ன அவுட்கோயிங் ரிக்வஸ்ட்லாம் போதோ இந்த ஸ்டப்ன்ற ஆப்ஜெக்ட் வழியாக தான் கிளைண்ட் சைட்லேருந்து போகும். இட் ரீசைட்ஸ் அட் த கிளைண்ட் சைட் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ரிமோட் ஆப்ஜெக்ட். இது கிளைண்ட் சைடில் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ரிமோட் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும். when the caller invokes method on the stub ஆப்ஜெக்ட் it does the following. அதாவது ஒரு காலர் இந்த மெத்தடை இன்வோக் பண்ணாங்கன்னா என்னென்னலாம் நடக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இட் இனிஷியேட்ஸ் த கனெக்ஷன் வித் ரிமோட் விஷுவல் மெஷின். இது என்ன பண்ணோன்னா கனெக்ஷன் கொடுக்கும் எங்கன்னா ஜேவிஎம் மிஷின் த்ரூ தி ரிமோட் விஷுவல் மிஷின், அதாவது ஜாவா ஜேவிஎம் மிஷினில் கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணும். செகண்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இட் ரைட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் த பெராமீட்டர் டு த ரிமோட். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் சைடு இல்லையா, நம்மளோட ஸ்டப்ன்றது என்னது கிளைண்ட் சைடு. இது கிளைண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும், வேறு இதுலேருந்து வரத கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் ரைட்டு ஏதாவது டேட்டா இருக்குன்னா ரைட் அண்ட் டிரான்ஸ்மிட் த பெராமீட்டர்ஸ். இது வழியாக என்ன ஆகும்னா பெராமீட்டர்ஸ். இது ஸ்டப்பு, இது ஸ்கெலிட்டன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் இருக்குது, இது இன்னொரு மிஷினில் இருக்குது. இங்கேருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது த்ரூ கிளைண்ட் சைடு, இது சர்வர் சைடு. இது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு, இது சர்வர் சைடு. இது என்ன பண்ணுன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும். இட் வெயிட்ஸ் ஃபார் த ரிசல்ட். இட் ரீட்ஸ் த ரிட்டன் வேல்யூ ஆஃப் எக்ஸப்ஷன் அண்ட் இட் ஃபைனலி ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ டு த காலர். இப்போ என்ன போகணும்னா நேராக சர்வர் சைடு போகும். சர்வர் சைடில் போயிட்டு ஏதாவது டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணுறதா ரிட்டர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா காலருக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அதான் உடைய ஸ்டப்போடைய வேல்யூ. இங்கேருந்து டேட்டாவை எடுத்து சென்ட் பண்ணும், திருப்பி அது வெயிட் பண்ணும், திருப்பி டேட்டா வந்தோடனே நேராக காலருக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் ஸ்டப்போட வேலை. இது கிளைண்ட் சைடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது நம்ம ஸ்டப் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் ஒர்க் ஆகுது இல்லையா, இந்த ஸ்கெலிட்டன்றது பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஆப்ஜெக்டில் ஒர்க் ஆகுது. ஆல் த இன்கமிங் ரிக்வஸ்ட்டாக இதுவும் பார்த்தீங்கன்னா இன்கமிங் ரிக்வஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். வென் த ஸ்கெலிட்டன் ரிசீவ்ஸ் த இன்கமிங் ரிக்வஸ்ட், அதாவது இப்போ இங்கேருந்து சொன்னோம் இல்லையா ஸ்டப்லேருந்து ஸ்கெலிட்டனுக்கு இன்கமிங் ரிக்வஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட் ரீட்ஸ் த பெராமீட்டர் ஃபார் த ரிமோட் மெத்தட். இப்போ இங்கேருந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ரிமோட் மெத்தட்லாம் போகும். என்ன பெராமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல ரீட் பண்ணும். யாரே ஸ்கெலிட்டன்.
It invokes the method on the actual remote object and it tries to transmit the result to the caller. இப்போ இந்த மெத்தடை இன்வோக் பண்ணி அந்த மெத்தடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டப் மூலிமா அனுப்போம். ஸ்டப்லேருந்து நமக்கு என்ன பண்ணணும், காலருக்கு போகும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டனுடைய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இதான் வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள். இது வந்து பாருங்கள் மெஷின் ஏ, இது ஒரு மெஷின் பி. இது காலர் வழியாக ஸ்டப்பில் போயிட்டு இன்டர்நெட் மூலிமா திருப்பி ஸ்கெலிட்டன் போய் ரிமோட் ஆப்ஜெக்ட் மூலிமா ஆக்சஸ் ஆகுது. மறுபடியும் டேட்டா வந்து ஸ்கெலிட்டன் வழியாக வந்து த்ரூ இன்டர்நெட் மூலிமா ஸ்டப்பு வந்து காலருக்கு வந்து பார்க்குது. இது வந்து கிளைண்ட் சைடு, இது வந்து சர்வர் சைடு. இது டேட்டா தான் ரிக்வஸ்ட் கொடுக்கும். ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு நேராக எங்கே போகும், வெயிட் பண்ணோம். இந்த ரிக்வஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்ட்டில் ஏதாவது பெராமீட்டர்ஸ் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். நேராக ஸ்டப்புக்கு கொண்டு வரும். ஸ்டப்புலேருந்து காலருக்கு போகும். இப்படி தான் வந்து இதோட டயக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஜாவா ஆர்எம்ஐ வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆர்எம்ஐ ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். முதல்ல நம்ம வந்து ரிமோட் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிடணும். ப்ரொவைட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். அந்த ரிமோட் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கோ அது வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். அந்த கிளாஸை வந்து கம்பைல் பண்ணணும். அண்ட் கிரியேட் த ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஸ்டப்பும் ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணணும். யூஸிங் த ஆர்எம்ஐசி டூல் மூலிமா 2 ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் த ரிஜிஸ்ட்ரி சர்வீஸ். நம்ம என்ன பண்ணோம், ரிஜிஸ்ட்ரி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் கிரியேட் அண்ட் ஸ்டார்ட் த ரிமோட் அப்ளிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் ரிமோட் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் ஸ்டார்ட் த கிளைண்ட் அப்ளிகேஷன். இப்போ வந்து கிளைண்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக புரியும். ஆனால் இதான் வந்து ஸ்டெப்ஸு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கிரியேட் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். இப்போ ரிமோட் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்டெண்ட் த ரிமோட், அதுக்கு ரிமோட் இன்டர்ஃபேஸ்ன்றதை கொடுக்கணும். அண்ட் டிக்ளேர் த ரிமோட் எக்ஸப்ஷன். ரிமோட் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரிமோட் எக்ஸப்ஷன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். வித் ஆல் த மெத்தட்ஸ் ஆஃப் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். ரிமோட் இன்டர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்மகிட்ட ரிமோட் எக்ஸப்ஷன்றதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ பாரு, இதுதான் எக்ஸாம்பிளு. இம்போர்ட் java.rma யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் rmaன்ற ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும். .ast கொடுத்தாச்சு. இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரிமோட்டோடைய இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமோட்டோடைய இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆடர். ஓகேவா, நம்ம கொடுக்குற நேம் தான் இன்டர்ஃபேஸ் நேமே, எது வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேமே. இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் த்ரூஸ். இங்கே ரிமோட் எக்ஸப்ஷன்ன்றது நம்ம கொடுக்கணும் இல்லையா. ரிமோட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா த்ரூ எது மூலிமா நம்ம கொடுக்கணுன்னா ரிமோட் எக்ஸப்ஷன் வழியாக தான் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ரிமோட் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் அது நம்ம ரிமோட் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். For providing implementation of the remote interface we need to, நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா either extend the, ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று யூனிகாஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம வந்து ரிமோட் இம்ப்ளிமெண்டேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லைனா யூஸ் த எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். இல்லைனா எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று யூனிகாஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்ட் கிளாஸை யூஸ் பண்ணணும். இல்லைனா எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிளை நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இம்போர்ட் java.rma.ast கொடுத்தாச்சு. இம்போர்ட் java.rma.server.astக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரிமோட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆட் ரிமோட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் நேம் ஆடர் கொடுத்தோம் இல்லையா, இன்டர்ஃபேஸ் நேம் எது எக்ஸ்டென்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட் ரிமோட் ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ஆடர் ரிமோட் ஆஃப், இதான் இல்லை ஆடர் ரிமோட் ஆஃப் த்ரூஸ். இங்கே ரிமோட் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே சூப்பர் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஆஃப் இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை 2 பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். எக்ஸ் கமா எக்ஸ் அண்ட் ஒய் 2 பெராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுடைய ரிமோட் இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. 2 ஸ்டெப் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அண்ட் ஸ்டப் த ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்ட்ஸ். 3வது ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் த RMIC டூல் மூலிமா.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா RMIC ஆடர் ரிமோட்ன்றது ஞாபகம் இருக்கா? ஆடர் ரிமோட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண நேம், ஓகேவா? ஆடர் ரிமோட் அந்த நேம் தான் கொடுக்கணும். இப்போ RMIC ஆடர் ரிமோட் அப்படின்றத நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் த ரிஜிஸ்ட்ரி சர்வீஸ் பை த RMI ரிஜிஸ்ட்ரி டூல். இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் 4th ஸ்டெப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அதுவே ஒரு அட்ரஸ் எடுத்துக்கும். இல்லை நான் வந்து அட்ரஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே RMI ரிஜிஸ்ட்ரி 5000ன்றதை நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா create and run the server applications. இப்போ நம்ம சர்வர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம் and then run பண்ண போகிறோம். Now RMI services need to be hosted in a server process. The naming class provides methods to get and store the remote object. இப்போ வந்து நம்ம வந்து சர்வர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நேமிங் கிளாஸ் வந்து தேவை. இப்போ இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், import java RMI.ASTக்கு ஆனால் ரிஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரி இப்போ வந்து இது சர்வர் ப்ரோக்ராம் இல்லையா, நான் வந்து இதுக்கு மை சர்வர்ன்றத நேம் கொடுத்துருக்கேன். ஏன்னா சர்வர் ப்ரோக்ராம்ன்றதுக்காக இது நம்ம கொடுக்குற நேம் தான் கிளாஸ் நேமு. மை சர்வர்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனு ட்ரையில் வந்து கொடுத்துட்டேன். ஆடர் ஸ்டப் ஈக்குவல் டு நியூ ஆடர் ரிமோட் ஆஃப். இந்த ஆடர் ரிமோட் ஆஃப்ன்றது ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ஸ்டப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆடர் ரிமோட்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஆடர் ரிமோட் ஆஃப் அண்ட் நேமிங் டாட் ரீபைண்ட் எந்த லொக்கேஷனில் இது வரணும் அப்படின்றதுக்காக தான் RMI லோக்கல் ஹோஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா, RMI ரிஜிஸ்ட்ரி 5000 அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோல்டர் நேம் அண்ட் தென் ஸ்டப்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸப்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அது பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சர்வர் அப்ளிகேஷனில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட போகிறோம். த்ரூ த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்ஃபேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட போகிறோம். அவ்வளோதான் இது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் இது. இப்போ கிளைண்ட் அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஸ்டப் ஆப்ஜெக்ட் பை த லுக் ஆஃப்ன்ற மெத்தடு யூஸிங் த நேமிங் கிளாஸ். இப்போ வந்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். import java.rmi.ast கொடுத்தாச்சு. பப்ளிக் கிளாஸு இதோடைய கிளாஸ் நேம் கிளைண்ட்ன்றதுனால நான் மை கிளைண்ட்ன்றதை கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். இங்கே ஆடர் ஸ்டப் அங்கே க்ரியேட் பண்ணல, அதான் ஆடர். அண்ட் தென் ஆடரில் அந்த லோக்கல் ஹோஸ்ட் எந்த இதில் இருக்கோ அந்த இதை கொடுக்குறோம். ஏன்னா இங்கே தான் போய் கால் பண்ணோம் இல்லையா, நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா தான் நமக்கு வந்து ஆன்சர் வரும் இல்லையா. அப்போ அந்த லொக்கேஷனை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா system.out.printlnல ஸ்டப்ன்ற ஆப்ஜெக்டில் அங்கே ஆடு தானே கொடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கா? ஆடு இன்டெக்ஸ் இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதான் அங்கே கொடுக்கணும். நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம் பாருங்கள். ரிட்டர்ன் x+y இங்கே தானே ஆன்சர் வரும். அப்போ ஆடு இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் தான் கொடுக்கணும். இப்போ stub.add of நான் 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸப்ஷன்ஸ் எதாவது இருந்தால் நமக்கு வந்து வரும். இப்போ இது எப்படி ரன், இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ரிமோட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு, ரிஜிஸ்ட்ரியை பண்ணியாச்சு, கிளைண்ட்டு பண்ணியாச்சு, அண்ட் தென் சர்வர் பண்ணியாச்சு இல்லையா. இது எப்படி இப்போ ரன் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆல் த ஜாவா ஃபைல்ஸ், எல்லா ஜாவா ஃபைல்ஸுமே ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். அதுக்கு நம்ம கொடுத்துக்கிறது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜாவாசி astic.javaனா எல்லா ஜாவா ஃபைல்ஸுமே ரன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், க்ரியேட் ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா ஆப்ஜெக்ட், அதை க்ரியேட் பண்ணோம். இங்கே க்ரியேட் பண்ணால் தான் நமக்கு வந்து அது வரும். அப்போது RMICன்னு கொடுத்துட்டு அங்கே என்ன நேம் கொடுத்தோம், நம்ம ஆடர் ரிமோட். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆடர் ரிமோட். அந்த பேர் தான் நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் RMI ரிஜிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, டிஃபால்ட்டாக எடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து 5000 எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் RMI ரிஜிஸ்ட்ரி 5000 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த சர்வர் என்ன பண்ண, இன்னொரு கமாண்டை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சர்வரை ஸ்டார்ட் பண்ணால் தான் கிளைண்ட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம கிளைண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜாவா, நாங்கள் கிளாஸ் நேம் நம்ம என்ன கொடுத்தோம் சர்வருக்கு, மை சர்வர்ன்னு கொடுத்தோம் இல்லையா. அப்போ அதே நேம் நம்மளுடைய சர்வர் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அதே தான் இங்கே வந்து கொடுக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு இன்னொரு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி கிளைண்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜாவா, நான் கிளைண்ட்டோடைய நேம் அப்ளிகேஷனுக்கு வந்து மை கிளைண்ட்ன்ற நேமை வந்து கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கமெண்டை ஓப்பன் பண்ணிக்கணும். RMA registry 5000 சொல்லிட்டு வரும். இப்போ இந்த இதுதான் நான் ஃபஸ்ட் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், கம்பைல் ஆல் த ஜாவா ஃபைல்ஸ். இப்போ கம்பைல் பண்ண அப்புறம் இது வரும். இப்போ RMA இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். RMA registry நம்ம வந்து இது பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட்டு ஆடர் ரிமோட்னு கொடுக்குறோம். RMA registry 5000 ஃபஸ்ட்டு இது வச்சுக்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும்னா அனதர் கமாண்டை ஓப்பன் பண்ணி ஜாவா சர்வர் இருக்கு இல்லையா, ஜாவா சர்வர்ன்ற இதில் போயிட்டணும். நம்ம ஜாவா மை சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா சர்வர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் இன்னொரு கமாண்டை ஓப்பன் பண்ணி ஜாவா மை கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மை கிளைண்ட் கொடுத்தோம்னா இந்த பெராமீட்டர் சர்வர் வழியாக போய் இந்த ரிமோட் ஆப்ஜெக்ட் வழியாக போய் நமக்கு இங்கே 34 + 38 கொடுத்தோம் இல்லையா கிளைண்ட் ப்ரோக்ராம். நல்லா பாருங்கள் 34,4. அப்போ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கோம், சிஸ்டம் டாட் இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல ரிமோட் இன்டர்ஃபேஸில் எக்ஸோட வேல்யூ 34 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ 4. சரியாக தெரியல, 34 4 34 + 4 38ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வரணும். கண்டிப்பாக சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். அண்ட் தென் இது RI registryயும் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா இதுதான் RMI. ஓகேவா, இதுக்கும் ஸ்டப் அண்ட் ஸ்கெலிட்டன் ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து ரிமோட் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாபிக் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.